பெருமானார் சொன்ன ஒரு துவா, கண்ணாடி பார்க்குறோம்ல, கண்ணாடி பார்க்குறப்போ ஒரு துவா செய்யணுமா. அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குல்கி கமா ஹஸ்ஸன் த கல்கி, யா அல்லாஹ் என் கோலத்தை நீ அழகாக்கினாய். நான் சொல்லணும், நீங்க சொல்லணும், பேரழகி சொல்லணும். நம்ம சொல்லுவோம் பாருங்க, இவ்வளவு பங்கரையா இருக்கிறாங்களே, அவங்களும் கண்ணாடி பார்த்துட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என் கோலத்தை அழகாக்கியதை போல். அதை கன்ஃபார்ம் பண்றாங்க, என் கோலத்தை அழகாக்கியதை போல் என் குணத்தை அழகாக்குவாயாக. எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்கறது ஒண்ணுதான், குணத்தை அழகாக்குண்டு. அதை எப்படி கேட்க சொல்றாங்க? என் கோலத்தை நீ எப்படி அழகாக்கினாயோ. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், கண்ணாடியை பார்க்கிற போது சக்திக்கு மீறி அந்த துவா வெளியாயிரணும். என் கோலத்தை அழகாக்கியதை போல் என் குணத்தை அழகாக்குவாயாக. ஒவ்வொரு முறையும் கண்ணாடி பார்த்து இந்த துவா ஓதிட்ட வைங்களேன், உங்க குணம் உலகமே போற்றும் குணமாக மாறிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. அப்படியானால் அழகில்லைன்னு ஒருத்தரை நான் சொல்றேன், அவர் கண்ணாடியில போய் சொல்வார், என்னை நீ அழகாக்கியதை போல். எப்படி? அவருக்கு அவர் அழகு, அவர் போய் நின்று இப்படிம்பார், அவர் தன்னை இன்னும் அழகுபடுத்துவார், அவர் தன்னை அழகாத்தான் பார்ப்பார். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கோலத்தை குறையா பார்க்கறது இருக்காது. பெருமானார் சொல்றாங்க, எல்லோரும் சொல்ல வேண்டும், என் கோலத்தை அழகாக்கினாயே ரப்பே, அதே போல் என் குணத்தை அழகாக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் அஹ்ஸனுல் காலிகீன், படைத்தவர்களில் அழகானவன். அவன் படைத்த படைப்பையும் அழகாக படைத்தான். திருக்குர்ஆன்ல கேட்கிறான், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை எத்தனை அழகான கோலத்தில், நிமிர்ந்த கோலத்தில். நம்மை மாதிரி துன்யாவில் எந்த படைப்பையும் படைக்கல. நமக்கு கொடுத்த அழகு, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை ரொம்ப சங்கையாகவே நாம் வைத்திருக்கிறோம்ங்கிறான். அல்லாஹ் அதற்கெல்லாம் நன்றியோடு வாழ செய்வானா. இலியாஸ்